கேம் தான் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் பிரிட்ஜ் ஃபார் பிரெயின் ராட் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8, பார்ட் 9, 10 வரைக்கும் இருக்கும். நீங்கள் பார்க்கணுன்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அவனுக்கு பண்ணுறான். அவனுக்கு நான் சென்டிகஸ் பண்ணிட்டேன். இது வேற ஒன்று இருங்க. நான் போயிட்டு பிரிட்ஜை கட்டிட்டு நம்ம போகலாம். லாக்ஸ் இல்லையா நம்மளுக்கு? ஏன்னா அதுக்கு ஏன்னா கீழே தள்ளி விட்றீங்க லூஸ் பசங்க. ஓகே இப்போ நம்ம போயிட்டு பேஸுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம பேஸுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? ஒரு பேஸ் இதான் என் பேஸா? 2000 கேட்குறாங்க. காசு இல்லைப்பா, காசு இல்லை. ஓகே, நம்ம போயிட்டு இவனுக்கு வேறு 3Q அப்கிரேட் பண்ணுறதுக்கு 3Qக்கு நான் எங்கே போகிறதுன்னு கேட்குறேன். 3Q 1 ட்ரில்லியன் தந்துருக்கான். காசு வாங்கிட்டு இப்போ மொட்டை மாடல அதை பக்கற மாமா மாற்றிருக்கான். போனால் பக்கற மாமா வலி கூப்பிட்டு கோல்டன் பக்கற மாமா வச்சுருக்காங்க. பார்ட் 6ல் சொல்லியிருப்போம். நான் ஃபியூஸ் பண்ணேன். ஏதாவது சவுண்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த டாக் சவுண்டு தான். உங்கள் நாயே குட்டி போட்டு இருக்கோம். இப்போ 8 நாள் ஆயிருக்கும். ஓகே, கூட்டிகிட்டு வரேன். எங்கள் நாய் வேறு கத்திட்டு இருக்கு. அந்த குட்டி 5 வருஷம் இருக்கணும். சின்ன பையனாக இருக்கும் போது வாங்கினது. எனக்கு 3 வயசு இருக்க மாதிரி. எனக்கு இப்போ 8 வயசு ஆகுது. சரி, விட்டுறா. நான் 2018 ஒரு கேம் சொல்லியிருப்பேன். 2018 நான் பண்ணிருக்கேன்னு. எனக்கு 8 வயசு ஆகப்போது. ஜூன் 19 8 வயசு ஆகிடும் எனக்குலாம். ஸ்கின் அப்படின்னா என்ன 75 பிராண்டாக இருக்கணுமா? இதுக்கு 75 எல்லாத்துக்குமே 75 இருக்கணும். 75% எடுக்கணுமா? ஓகே, நம்ம இந்த லாக்ஸ் எடுத்துட்டு நம்ம வச்சு பார்க்கலாம் என்ன தெரியுதுன்னு. ஓகே, இதோ லக்கி பிளாக் மியூட்டேஷன் வந்துருக்கானா? அது அன்காமன் தானே. எதுக்கு எடுத்துட்டு சும்மா மாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க தான் கோடு போட்ட மாதிரி. ஓகே, நேராக போடா. ஏய், நேராக போடா. இதுக்கப்புறம் போக முடியும். 19 தான் இருக்கு. எப்படி அங்கே போக முடியும்? ஏன்னா போக முடியும் தான் சொல்லிட்டு இருக்கேங்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க. முடியாது. பாதி தான் போக முடிஞ்சிருக்கு. இன்னும் பாதிக்கு நான் அங்கே போகிறது. மியாவுள் இருக்கு கைஸ். ஓஜி அது எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்டா. எப்போ ஓஜிக்கு போகணும்? ஓஜிக்கு போனால் ரொம்ப நாள் ஆசை. பார்ப்போம். எனக்கு 6 மில்லியன்லாம் வேண்டாம். கார்டு பெயிண்டர்கிட்ட ஸ்கான் பண்ணி விடுங்கடா. கார்டுக்கு சீக்ரெட்டுன்னு ஸ்கான் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு கார்டு தானே இருக்கிறது. அங்கே எக்ஸ்ட்ராவாக நிறையா கார்டு இருக்கும் போல். அது நிறையா தரும் போல். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, அதுக்கு நான் கமெண்ட் ஆன் பண்ணணும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கு. 1.8 மில்லியன் பண்ணணும். பேஸில் இருக்கிற இவன் எவ்வளோ 38. அவன் எதுக்கு வந்தான்? ஃபீஸுக்கு தானே வந்தான். நான் இந்த பிரெயின் டாட்டோட வேலை எவ்வளோன்னு பார்த்து கிடக்கும். ஓகே, மெடிஷன் உள்ள தான் நல்லா தான் இருக்கும் கைஸ். ஆமாங்க தான். படிக்குமா? டைமிங் எவ்வளோவா? பார்த்தா முடியல. ஓகே, மெடிஷன் உள்ள எல்லா பிராண்டும் மறந்தே போயிடுச்சு. அப்போ எப்படி மெடிஷன் கேட்குறேன். ஓகே, 5 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. 1.8
30 மில்லியன் இது எடுத்துப்போம். டைமண்ட் லாஸ் கம்ப்ளீட்ஸ். ஓகே நான் போயிட்டு அப்படியே மறைக்காத ஸ்க்ரீனை ஸ்க்ரீனை மறைச்சிட்டு இருக்கேன். ஜூம் பண்ணி விளையாடலான்னு பார்த்தா அந்த பக்கத்தில் வேற ஒருத்தன் ஸ்க்ரீனை மறைச்சிட்டு இருக்கேன் பாருங்க. ஸ்க்ரீனை அப்படியே மறைக்கிறேன். கொழுப்பு உனக்கு கேட்குறேன். ஓதி போனோம். ஓகே ஓகே இந்த ரெண்டு பேருக்கு வேண்டாம். அந்த ஒரே ஒரு டைமண்ட் பக்ரமாத்மா மாட் டைமண்ட் சீக்கிரம் எடுத்துட்டு ஓடி எவனது நம்மளோட ப்ரோ பிளேயர் தான் இருக்கான். ரொம்ப ஸ்பீடாக போகிறான். எவ்வளோ போகிறான்னு நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கான். சீக்கிரம் தான் பேசணும். போக முடியாது. சீக்கிரம் பக்கம் இங்கே போனோம். போயிடுவானோ போகிறான். கீழே தானே போகிறான். போயிட்டாங்க. ஓகே ட்ராப் பண்ணி எப்படியாச்சும் ட்ராப் பண்ணிக்கன்னு கேட்டால் அவன் எடுத்துக்கிட்டான். ஓகே நம்ம அதை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு இந்த ஒன்றா எடுத்துட்டேன். நம்ம போய் அப்கிரேட் பண்ணலாமா? இப்போது வாட்டின் காமிக்குது பார்த்தீங்களா? அப்படின்னா அப்கிரேட் பண்ண முடியும் நம்மளால். இப்போது டேமேஜ் தான் ஆக்க முடியுமாடா? இன்னும் கொஞ்சம் தூக்க முடியும். வெயிட்டாக தூக்க முடியும்னு நினச்சா போக போக தான் கைஸ் இந்த கேமோட ஹார்டே தெரியுது. ஃபஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் போக போக தான் ஹார்டே தெரியுது. ஓகே நம்ம போயிட்டு இது மாற்றலாம். நம்மளால் வெட்ட முடியுமா? லாஸ்ட் மரம் கற்றுக்கட்டுமா? அப்படியே பாருங்க கைட்டாகிட்டே போயிட்டுருக்கு. ஓகே அது போயிட்டு இருக்கட்டும். ஓகே மேக்ஸ் ஒரு ஏன் பேசா? நான் கூட எவனோ தொண்டு பேசுன்னு நினச்சேன். இதுக்கு தான் அந்த 10,000 வச்சுருக்கேன்னு தெரியல. ஃப்ரீ லக்கி பிளாக் ஆல்ரெடி கிளைம் வாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு மாதம். அதான் நீங்கள் வந்து ஃப்ரீ அது நீங்கள் பார்க்குறோன்னா போய் பார்த்துக்கோங்க. நான் இதை வாங்கியிருப்பேன். ஓகே போகலாம் இப்போ. ஓகே நான் 4 இது வச்சா நம்மளுக்கு ஒன்று கிடைக்குமே அது இது. ஓகே நம்ம 4 பிரெயின் டாட் இருக்கோம். ஓகே அங்கே பார்த்தீங்களா ரெயின்போ இருக்குது. இது என்ன ஏரியா? லெஜெண்ட்ரி ஏரியாவா? சே நான் கூட இது இந்த ஏரியா நினச்சேன். சீக்ரெட் இங்கே இருக்குது. ஓகே நம்ம வந்து 4 பிரெயின் டாட் ஃபியூஸ் நம்ம பண்ணுவோம் கைஸ். ஓகேங்களா? அதே நம்ம பண்ணுவோம். ஏன்டா இங்கே தான் பாலம் கட்டி வச்சுருக்காங்களேடா. நீ ஏன்டா போகலன்னு கேட்டிங்கன்னா அது மற்றவங்களோட பாலம் ஏதோ அதை போனால் எனக்கு வேணும் நான் எடுத்துக்கணும். அப்படி நேராக போயிட்டாடா. இந்த தாரடி கீழே போட்டாடே. ப்ளீஸ் ராடே லாஸ்ட் 1 செகண்டில் எடுத்துலான்னு பார்த்தேங்க. ட்ராப் பண்ணிட்டு நான் போய் என் பேஸுக்கு போயிட போகிறேன். கரெக்டாக லாஸ்ட்டுக்கு வந்துட்டேங்க. ஓகே கைஸ் இப்போ நான் நான் ஃபீல் பண்ணிட்டு என்ன நடக்க போகுது என் மொட்டை மாடியில் இருக்க இந்த எடுத்துப்போம். காடு ரெயின்போ வாப்பாடு நாங்கள் பார்த்துக்கோங்க. இவனை பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம கீழே போயிடலாம். கீழே மட்டமாக தான் இருக்குது. கீழே இவன் தான் பெருசு. ஓகே நமக்கு இந்த 3 பிரெயின் நம்மளுக்கு இந்த 4 பிரெயின் போட்டோம்னா 3 எடுத்து 4 சொல்லிட்டுனா இவன் இருக்கானே. இதோ நம்ம இந்த 4 பிரெயின் எடுத்து யூஸை பண்ணிடலாம். அதுக்கு எவ்வளோ ரூபா கேட்பாங்க? போய்ட்டா ஆடாப்பா இடே துள்ளி இடலப்பா தான் மூக்கிட்டே. நம்ம ஜம்ப் பண்ணி போக முடியான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு வாட்டி. இல்லை முடியல. தொட்டிருப்பேன்.
ஆனால் போக முடியல. வந்துட்டோமா? ஓ நம்ம கை வச்சு தொட்டுட்டோமா, அதனால வந்துட்டோம் போல. ஓகே ஓகே, நம்ம இந்த பத்திரம் மட்டும் ஓகே இருங்க. நான் என்னென்ன ஃபியூஸ் பண்ணமோ அதை இன்வென்ட்ரியில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதை கீழ் இன்வென்ட்ரி இதுன்னு ஓட்டியா இல்லை சீக்கிரட்டா நம்ம நான் அந்த 2 எடுத்து இந்த பாலரினால பக்கத்தில் வச்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு இதை க்ளோஸ் பண்ண இன்வென்ட்ரியே எப்படியா டேய் நான் இது வச்சுட்டேன். ஓகே என்ன கிடைக்கும்? ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் கிடைக்குமாங்க? மியாவில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ரெயின்போ கிடைக்கிறதுக்கு 20% சான்ஸ் இருக்கா? கோல்டு கிடைக்கிறதுக்கு 10% சான்ஸ் இருக்கா? ஆசிட் கிடைக்கிறதுக்கு 10% சான்ஸ் இருக்கா? மியாவில் கிடைச்சா அப்படி இருக்கா? ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்டோட இந்த கேம் அதான் பேசியானா பாருங்கள். ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்டுக்கு 30% தான், ஆனால் அதுக்கு 21% ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குன்னு வருது. அந்த மியாவில் அந்த நார்மல் கிடச்சா நம்ம இந்த ஃபியூஸில் போய் நம்ம பண்ணலாம். ஓகே இதுக்கு மொத்தம் 1 மணி நேரம் கேட்குறாங்க. ஓகே ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியாதுடா, ஒரு 4 பிரெயின் மேலே போல. ஓகே வாங்க நம்ம அந்த பிரிட்ஜை தொட்டு நம்ம வைக்கலாம். பார்த்தீங்களா ட்ரில்லியன் மட்டும் தாடா. மொட்டை மாடல என்ன வச்சுருக்காங்க பார்ப்போம். பனானா கிட்டின் காடு ஃபுல்லாக பேஸ்ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா இது ஏதோ வித்தியாசமான காடு. நம்ம ஓடிச்சு போனால் இந்த காடு கிடைக்கும். எனக்கு 2 மில்லியன் தருது நார்மலாக. ஓகே வாங்க இப்போ நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம மாடி இருக்கா இங்கே இருக்கலாம். எனக்கு பஸ் தாடா மட்டும் நல்லா மாடியிலேருந்து இந்த வரைக்கும் வச்சுருக்காங்க. அட்மின் அபியூஸ் கம்மிங் இன் சூனாக எவ்வளோடா ஆகும்? ஒரு 10 நாள் ஆகுமா? சூன்னா டைமிங் போட்டுருந்தா பார்த்துருக்கலாம். சூடுன்னே போட்டுருக்கேங்கலாம். அது என்னடா சூடு கேட்குறேன். ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் லாவா மெடிஷன் டிஸ்கோ மெடிஷன் வந்துருக்கு. நார்மலாக 40 மில்லியன் தருது. அடப்பாவி ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்லாம் வச்சுருக்கேன். நான் இப்போ தான் அதை கவனிக்கிறேன். மியாவில் வச்சுருந்தான் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே இங்கே தான் ஸ்பின் ரெடி இருக்குது. வாங்க நம்ம பண்ணலாம். கண்ண முடிக்கோங்க. அடப்பா இதுக்கெல்லாம் கண்ண முடிக்கன்னு சொன்னேன் பார்த்தியாடா. என்னையா சொன்னாண்டா. 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. வச்சு நானும் பண்ணுவேன். ஏண்டா பில்லியன்ச்சி என்னடா ஒரு ட்ரில்லியன் QA ரூபாயெல்லாம் தர மாட்டீங்களாடா? ஓகே வாங்க போகலாம். சரி வெட்டிட்டோம். ஓகே கைஸ் ரீபத்தில் இருக்கானா பண்ணால் என் காசு போய்டானா நான் பண்ண மாட்டேன். ரீபத்தில் அப்போது ரீபத் பண்ணால் பிரெயின் ராட் போய்டு தானே, அப்படி தான் நினைக்கிறேன். படித்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே அது வேறு வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் நம்ம என்ன வீடியோ போட்டுருவோமா? இல்லை வேண்டாம், ஒன்றும் நிறைய பேர்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம அடுத்த பாட்டில் அது நம்ம பார்த்துப்போம் எப்படி இருக்குது, என்ன அது கிடைக்குது என்ன. ஓகேங்களா? அது வேறு சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா 3 பிராண்ட் வச்சுருக்காங்க. என்ன பிராண்ட் கிடைக்கும்னு தெரியல, அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது. ஓகே மல்டிப்ளேயர். ஓகே ஒன்றே மாதிரி ஒன்று வைக்கணுமே, அது இங்கே இருக்குது கைஸ். நம்ம லெஜண்ட் இதாப்பில் வச்சுக்கணும் ஒன்றுன்னா. ஓகே மித்திக் தான் நினைக்கிறேன். ஆமாம் மித்திக். ஓகே சீக்ரெட்டுக்கு போகலாம். சீக்ரெட்டுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்களா அந்த இவானா இருக்கா, அந்த மண் தோண்டி பையன் அதோ அங்கே இருக்கான் பார்த்தீங்களா? இந்த சேருக்கு பக்கத்தில் இருக்கான். உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். ஓகே இதோ சொல்ல அங்கே இருக்கான் பாருங்கள் அந்த மண் தோண்டி. ஓகே ஷவல் தானே அது. ஓகே அந்த ஷவல் தான். வர
WRL. ஓகே, வேற சீக்கிரட்டு தந்துட்டா எப்படி? ஓடிய தாங்கடா, காடை தாங்கடா. ஆனால் இந்த கோடு 8 லேக் தான் தருது. எடுத்துடலாமா இல்லை வேண்டாமா? சரி விட்டுருவான். காடை இவ்வளோ நேரம் வச்சிங்களான்னு கேட்கலாம். ஆமாம், எனக்கு ஒரு ஐடியா கைஸ். நம்ம ட்ரீஸுக்கு போயிட்டு நம்ம ட்ரீஸ் வெட்டிட்டு இங்கே வர முடியுமா பார்த்தோம். வெட்டிட்டு பண்ணிட்டேன். இந்த பிரிட்ஜு போக விடாது போயிடுச்சு கைஸ். முடியல. அது நாம ஏரியா அந்த 1 மில்லியனே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஓகே, இங்கே தான் 166 அது. ஓகே, நம்ம பேஸில் நம்ம ஒரே மாதிரியே 2 பிரிண்டட் இருக்குமே, அதை நம்ம எடுத்துக்கலாம். எவன்டாது என்னைய மாதிரியே இருக்குது? இல்லை முடிதான் நடுது. கேன முடிய நீ ஸ்டீல் பண்ணியிருக்கேன்னு கேட்குறேன். ஏன்டா க்ரூப் பண்ணி வரான்றதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நமக்கு தெரியும். டேய், அதான் ஓம் பேசி இங்கே தான் உண்மையா உள்ள இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அழகாடா பாருங்க. எப்படி ஓதி ஏரியாவில் தான் பாடாதுன்னு எனக்கு புரியுது. அடடா பாருங்க, இந்த லாவனுக்கு நல்ல வேலை மேடிஷன் இருக்கிறப்ப நம்ம மரக்கட்டில் வந்துட்டோம். இல்லைனா அதுக்குள்ள நம்ம வறண்டு முடிக்கிறதுக்காக மேடிஷன் போயிருக்கோம். போகக்கூடாது. நாங்கள் போய் சீக்கிரட்டில் போயிட்டு பெஸ்ட் பேண்ட்டை எடுத்து நாங்கள் வரதுலேயே காடி ஏரியாவில் போயிட்டு சீக்கிரட்டு மாரி நான் வேறு ஓகே 2 மினிட்ஸ் நிறுத்தலாம். அப்பயாச்சும் எனக்கு தெரியுது. ஓகே, இங்கே 2 மில்லியன் இடி இங்கேதான் பக்கத்தில் அடிச்ச மாதிரி ஃபோன் ஷேக் ஆச்சு. ஓகே, WRL இடி வந்துருக்கு. WRL பயங்கரமான பிரெண்டட் இடி விழணும். அதாவது இந்த காட் பிரெண்டட்லாம் இடி விழணும். பயங்கரமான பிரெண்டட் டேண்டா காடி ஏரியான்னு ஒரு காலை கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐயோ, கம்மி எழுத்து இருந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, மெடிசன் முடிய கழித்து இங்கே செப்பல் போட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே உட்காந்துருக்கு. இங்கே போயிட்டு சரிக்கா இது எடுத்துட்டான். Tigroligre frutoni. Agarini lapalini. Agarini lapalini. Agarini lapalini. Rainbow fuse. பார்த்தீங்களா, நிறைய இங்கெல்லாம் இடி உண்டு இருக்கு. ஏன்டா காடில் மட்டும் வர மாட்டிங்களா, இங்கே மட்டும் நன்னா உனிங்களாடான்னு கேட்குறேன்.
எல்லாம் பண்ணுற காரணம் யாரு உங்களுக்கே தெரியும், சாமி தலையாண்டா. ஓகே வாங்க. சாமி தலையா டேய். ஓகே அவனை பற்றி பேசிகிட்டே இருக்க வேண்டியது, வாட்ச் பண்ணிட போகிறான் பேசிகிட்டே இருந்தான். ஓகே இதில் மோடு அப்லோட் பண்ணி நான் வீடியோ போடுறேன். எனக்கு லைக் பண்ணும் பாவம் குட்டியாக. என்ன பண்ணலாம், இவனை போயிட்டு இது பாருங்க, 2 பேர் நம்மளால தான் ஃபியூஸ் பண்ணலாம். ஆனால் 2 பேர் ஒரே மாதிரியே இல்லை, ரெண்டு பேர் ஃபியூஸில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பண்ண எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் கைஸ், பயங்கரமாக இருக்கும் இந்த 2 பேர் ஃபியூஸில். விட்டுலாம் கேட்டியாச்சு. நம்ம என்ன லெவலில் ஃபியூஸ் பண்ணுறோமோ அதே லெவல்லையே ஃபியூஸ் பண்ண மாதிரி கிடச்சிச்சு எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும்ல. சரி அதெல்லாம் மோட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேமில். நிறைய கேம் மோடு நான் அப்ளை பண்ணிருக்கேன். அதான் மோட் அர்மியோட பீஸ் மாதிரி, அதாவது அர்மியோட பீஸ் போகவே போகாது. அதுவும் மேட்ச் பிரெண்டாட் லக்கியான பிரெண்டாட் மியூட்டிஷனான பிரெண்டாட் ஸ்பான் பண்ணிட்டே இருப்பாங்க. அது நேம் தான் மோடு அர்மியோட பியூஸ் மோடு, அது நேம் தான் மோடுன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய கேமில் எனக்கு மோடு நான் விளாண்டுருக்கேன் கைஸ். வேறு ஏதாச்சும் நான் வந்து என்னென்ன கேமில் மோடு விளாண்டுருக்கேன் சொல்லுறேன். இது தவிர ஏதாச்சும் மோடு கேம் இருந்தால் சொல்லுங்க. ஓகே ஏன்னா எஸ்கேபி சுனாமி ஃபார் பிரெண்டாட், என்னன்னா கிக்கர் ஐக்கி பிளாக், அதுக்கப்புறம் கிக்கர் ட்ராகன் ஃப்ரூட், இந்த 3 நான் விளாண்டுருக்கேன். வேறு எதுவும் நிறையா இருக்குது அந்த மாதிரி இல்லைங்க மோடு. இப்போ நம்ம இந்த லெஜண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோமா, ஃபியூஸ் பண்ணுறோமா அப்படின்னு மிஷின் ஓப்பன் பண்ணிட்டு மிஷின் போட்டு அதுக்கப்புறம் என்னத்தை போட்டால் வருமா வந்துருச்சு. ஓகே இது கோல்டு கிடைக்குமா, நம்ம அது வரைக்கும் ஸ்ட்ரீட்டு வண்டி தான். வாங்க போகலாம். ஆனால் அது ஒரே பிரிண்டர்ல இதில் ஃபியூஸு நான் ஒரே பிரிண்டர்லே, ஆனால் அதில் 2 பிரிண்டர்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஃபியூஸ் நடக்குமா, என்னடா அது. நமக்கு எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஃபியூஸ் நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. என்ன மாட்டீங்க வர முடியல. இந்த காடி ஏரியாவுக்கு ஓனர் ஆச்சுடா, என்னாலேயே வர முடியல. இருங்க நம்ம லாஸ்ட் நம்ம கொஞ்சம் எடுக்க மறந்துட்டேங்க கைஸ். ஓகே இந்த மித்திக்கு எடுத்து நம்ம ஹோமுக்கு போயிடுவோம். நம்மளாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் சீக்ரெட்டுக்கு ஓன்னு இருந்தோம். இப்போ நம்ம வந்து இவன் எடுத்துட்டு Dragon Cannelloni. Dragon Cannelloni இவன் லாஸ்ட் ஆகலடா. இவன் எடுத்து பாப்போம். Dragon Cannelloni. அப்ப இவன் யாருன்னு கேக்குறேன். இவனை போய் லாஸ்ட் இவன் சொல்லுவாங்களோ, அடே இவன் தான்டா Dragon Cannelloni. Dragon Cannelloni. இவன் Dragon Cannelloni. ஓகே அப்ப இவன் Dragon Cannelloni. டேய் அவன் தான் Dragon Cannelloni. என்ன கேஸ் இவங்க இப்படி குழப்பம் டேய் அவன் தான் Dragon Cannelloni. கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாக்கு அங்கெல்லாம் ஏன் நான் மட்டும் வரக்கூடாதுன்னு கேட்கணும் அந்த ஏரியாவுக்கு. சரி பரவாயில்ல வச்சு கொண்டாந்துருக்கோம். சரி வாங்க. ஓஜிக்கு முன்னாடி கிக்கலுக்கு பிளாக்ல ஹாக்னு ஒன்று இருக்கும். அங்கே நிறையா ஹாக் பிரெயின் டாட்லாம் சொன்னாங்க. ஹாக் மியூஷன் ஹாக் பிரெயின் டாட் அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் அந்த ஃபோனுக்கு கேளுங்க. எப்படி இந்த சவுண்டு நல்லா இருந்துச்சா? இருங்க ஒரு செகண்ட். ஸோ ஓகே நம்ம இதை எடுத்துருவோம். இதே மாதிரி இன்னொரு நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும் பண்ணோம். ஓகே
கோடி கோடியாக பிரெயின் டாட் கலந்து வைப்பேன். எனக்கு இருக்கணும் ஆமாம். ஏன்னா பாருங்க இவனை 52க்கு நான் கொண்டு வரணும். எனக்கு கொண்டு கேளுங்க. பட்டு பட்டு போக வேண்டியதான். இதான் என்ன எப்போ அந்த பாட்டெலாம் நீ வந்து தெரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது பாட்டு கிடையாது. நானே அதை சும்மா ஒரு பாட்டை படிச்சு போயிட்டே இருக்கேங்க. அப்படிலாம் ஒரு பாட்டே கிடையாது. எங்கே இருக்கு அந்த ரெண்டு அதுக்கு நம்மளுக்கு சீக்ரெட் ஏரியா போனோம். மித்திக்கில் இருக்கோம். மித்திக்கு போக போகிறோம். மித்திக்கு போயிட்டாச்சு. நார்மலாக 20 மில்லியன் தருது டைமண்ட் மியூட்டேஷனில். ஓகே டெமியாவில் போய் வச்சிருடாங்க. ஒரு ஓதியில் போய் வைப்பானா முடிஞ்சா ஓதி கொண்டு எடுத்துக்கோடான்னு இங்கே வச்சிடாடே போடா. நான் இப்போ இங்கே பண்ணுறேன். நான் வீடியோஸ் பார்க்க போகிறேன். ஓகே ஏன் ஓகே கைஸ் போயிடலாம். வியூஸ் போகலாமா? நம்ம இந்த ஏரியாவுக்கு போயிடுவோம். இங்கே டபிள்யூஆல் அவன்டாஸ் பண்ணிருக்கான். உன்னை எல்லாத்தையும் என்னடா பண்ண முடியும்? ஏற்கனவே டபிள்யூஆல் எடுத்துருக்கேன். ஓ இது எனக்கு தெரியாமல் போச்சு. நம்ம இன்வென்ட்ரியில் பாருங்க மூன் மெடிஷன் உண்டவ இருக்கான். ரெயின்போ இவனெல்லாம் நான் வைக்கவே மறந்துட்டேன் கைஸ். ரொம்ப நாளா. ஓகே இவனையிலே 2 இருக்காங்களா? இந்த நார்மலா என்ன இது? ட்ராகன் கமலோனி 1 பில்லியன் சீக்ரெட். ஓகே எனக்கு இந்த ஒராங்குட்டான் தான் இருக்கு. எனக்கு வேற ஏதாச்சும் எனக்கு தரவே மாட்டேங்குது. எனக்கு ஒரே அழுகியே வருது. என்னால் போக முடியுதுங்க. போயிடலாமா? என்னால் போக முடியல. அங்கே நான் இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு அதெல்லாம் போக முடியலனால அங்கே எனக்கு இதுதான் இருக்கு என் கையில். அப்படியே சொல்லி உன்னை ஏமாத்தண்டி தான். எனக்கு இதுதான் இருக்கு கையில். எனக்கு அதுதான் தாரடை கீழே போடுட. ஏதாச்சும் எனக்கு கிஃப்ட் பண்ணிட. என்ன பண்ணு? நான் கிஃப்ட்டு பண்ணிட்டேன். பண்ணிட்டோமா? அங்கே நம்மளுக்கு ஏதாவது மியாவில் எடுத்துகிட்டு வராங்க. ஓ சிக்லெட் தெரபி. எனக்கா சிக்லெட் அடப்பாவி அவன் வாட்டுக்கு அங்கே கிளம்பிட்டாங்க. போகிறாங்க. ஓகே இப்போ ஹோபக்காச்சு கைஸ். சுற்றுதே பூமி சுற்றிட்டு தண்ணிதான். ஓகே கைஸ் இப்போ ஃபியூஸுக்கு நான் எல்லா ஃபியூஸுக்குமே எவ்வளோ டைம் நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன் கைஸ். நெக்ஸ்ட் மெடிஷன் வரத்துக்குன்னா 15 நிமிட் இருக்குது. ஓகே கைஸ் இந்த ஃபியூஸ் வரத்துக்கு இன்னும் 40 நிமிட் இருக்குது. நான் தான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஓகே கைஸ் இந்த ஃபியூஸ் வரத்துக்குன்னா 20 நிமிட் இருக்குது. ஓகே கைஸ் இந்த ஃபியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கிளைம்பு நான் இருங்க கைஸ் ஒரு செகண்ட் கிளைம்பு பண்ணலாம். கிடச்சிருச்சு. கோல்டு கிடச்சிருக்கான். இவனா நீனு? ஓகே இவன் கிடையாது வேற எவனா இருக்காங்க கைஸ். இவன் கிடையாது. இருங்க கைஸ் பார்த்துட்டு வரேன். திரும்ப வரேன். ஓகே கைஸ் அவன் எவன் என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் போய் ஃபியூஸ் பண்ண போகிறேன். ஓகே எவனா அந்த ரெயின்போ ஓகே மஸ்ட். ஓ நான் 50 லெவலில் இந்த ரெயின்போ ஃபியூஸ் பண்ணலாமா? அடடா
நான் போய் அந்த அந்த ஒருத்தர் இருக்கானே அவனை போய் நான் 50 லெவலில் இருக்கான் தானே அவனை போய் நான் போய் ஃபியூஸ் பண்ணுறேன். எங்கே இருக்காங்க? இல்லை பூனைக்குட்டியை காணாண்டி. பூனைக்குட்டி ஒரே கைப்பட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டேனா? ஐயோ கிஃப்ட் பண்ணா சோடி வேற முடிஞ்சிருமே. டேய் பூனைக்குட்டியை காணோம் கைஸ். ஒரே இது ஏன் பேச இருக்காது? கைஸ் என் பூனைக்குட்டி எங்க கைஸ் போனா? இருங்க கைஸ் தேடிட்டு வரேன். ஆமாம் கைஸ் அதுக்கப்புறம் ஞாபகம் தான் பூனைக்குட்டி நான் ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ் இவனை போய் நம்ம வந்து இவனை நான் போய் 50 லெவலுக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு இவனை ஃபியூஸ் பண்ண போகிறேன். சவுண்டு கேளுங்க நான் ஒன்று பேசுகிறேன். எப்படி கைஸ் இருந்துச்சு சவுண்டு? ஓகே சவுண்டே ஓகே. நம்ம போய் நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போய் லாக்ஸ் நம்ம வெட்டணும், ரொம்ப முக்கியம். ஓகே அதுக்கு எவ்வளோ லாக்ஸ் வேணும்? நான் இந்த 156 இருந்தால் கூட போதும்னு தான் நினைக்கிறேன். இல்லை மேக்ஸிமம் லாக்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகே நம்ம போய் அவனை ஃபியூஸ் பண்ண ஓட்டலாம் எங்கடா இருக்காங்க? டேய் தம்புடே என் இன்வென்ட்ரியில் இல்லை, அவனை போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ. ஓகே வந்துடுடா டேய். இருங்க செல் கில் பண்ணுற போகிறேன் இவனை எடுக்கிற நேமில். ஓகே ஓகே நான் போய் சீக்ரெட் ஏரியாவுக்கு நான் போயிட்டுன்னு சொல்கிறேன். ஓகே கைஸ் நம்ம சீக்ரெட் ஏரியாவுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். வாங்க இப்போ நம்ம அதை ஃபியூஸ் பண்ணிக்கலாம். நினச்சேன் இப்படி தான் நடக்கும்னு நினச்சேன். ஓகே நான் போயிட்டு வேறு ஒன்றும் 50 லெவல் ஆயிரும். ஓகே ஓடி மெம்பர்ஸ் காண்டு போங்கடா. ஓடிட்டு மாதிரி எடுக்கவே முடியாது. நம்ம அந்த ஓடி எடுத்துட்டு போனால் ஒரு ஓடி கூட போனாது. பார்ட் 8 வர மாதிரி அப்படிதான் நினைக்கிறேன். பார்ட் 8 மைனஸ் இல்லை. ஓகே ஏதோ ஒரு பார்ட் வரல பாருங்க. இப்போ நம்ம ஆஃபி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே லெவல் 50 ஹையர்னு காமிக்குது. இவன் லெவல் 50 ஹையர். அப்புறம் இவன் அடவாங்க கைஸ் ஏமாத்துறாங்க. ஓகே இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணோன்னா ஓஜி இடத்துக்கு போகலாம். ஓஜியா போகலாம் முடியாதுண்ணா. ஆனால் போன எப்படி இருக்கும்? பயங்கரமாக தானே இருக்கும். வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இல்லை பாதிதான் பாதியிலேயே ஒரு இடம். ஓகே நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே கைஸ் இதோ நம்ம இந்த கேம் முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பாட்டு இதில் நம்ம அடுத்த கேம் பார்த்துக்கலாம். ஓகே நம்ம பாட்டு 8ல் நம்ம வந்து அந்த ஃபியூஸில் என்ன கிடச்சிருக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது நான் இந்த நாள் முடியறதுக்குள்ளார போடலான்னு பார்க்கலாம். இல்லை நான் அடுத்த நிமிஷம் நான் போடுறேன். ஸோ பாய் 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 ஓகேங்களா? ஸோ பாய்.